தமிழின் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். தங்கச்சரிகையில் தலபாகை, பட்டு அங்கவஸ்திரம், கலர் கலராக பேக்கெட்டில் பேனாக்கள், கருப்பு கண்ணாடி, ஒரே ஒரு ஜோல்னாப்பை. பிபி ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு சொன்னதுமே மக்கள் மனசில் இதுதாங்க ஞாபகம் வரும். அதை தாண்டி இன்னொரு விஷயமும் மக்கள் மனசில் பளிச்சுன்னு ஒரு இடம் பெறும் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய காந்த குரல் அது மட்டும் இல்லாமல் இனிமையான பாடல்கள். இன்றைக்கி நிகழ்ச்சியில் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பயோடேட்டா. ஆயிரத்தி 1930 ஆந்திராவில் காக்கிநாடா அப்படிங்கிற இடத்துல தாங்க பிறக்கிறாரு பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். இவருடைய அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே, அதாவது அவங்க சின்ன வயசில் இருக்கும்போதே பாடல் பாடுறது மேலே ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு. அதனால் அவங்க பார்த்தீங்கன்னா பாடல்கள் பாடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா சினிமா துறை அளவுக்கு அவங்க போகலை. அந்த ஒரு ஆசை பார்த்தீங்கன்னா இவருக்குமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு அப்படின்னா நம்ம பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு. ஸோ அவருமே சின்ன வயசுலேருந்தே அம்மா பாட இவருமே கூட சேர்ந்து பாடுறது, அம்மா கிட்ட ஏதாவது டவுட் கேட்கறது, இந்த மாதிரி அவரோட இசை ஆர்வத்தை பெருக்கிக்கிட்டே வந்தார். இதை ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட தாய்மாமாவான கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவர் பார்க்குறாரு. இவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கார் சினிமா மேலே தாண்டி பாடல் பாடுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கார். இவர் கண்டிப்பாக நம்ம இசைத்துறையில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய ட்ரை பண்ணி ஒரு நல்ல இசை கச்சேரியில் சேர்த்து வர்றாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 12 வயசுலேயே இவர் மேடை ஏறி பாடுற அளவுக்கு திறமையான ஆளாக இருந்தார் நம்ம பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். இவரோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இவரை வக்கீலாக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்ததுங்க. ஆனால் இவர் அம்மா பேச்சை தான் கேட்டார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கே ஒரு ஆசை இருக்கு இல்லையா, நம்ம பாடல் பாடணும்னு. அதனால் வக்கீலெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நான் பாட்டு தான் பாடுவேன், நான் இசைத்துறையில் தான் போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஆர்வமாக இருந்திருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி திறமையும் வளர்த்துக்கிட்டே வந்தார். அப்படி தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டதால் 1952 மிஸ்டர் சம்பத்னு ஒரு படம் வந்ததுங்க. அதாவது அந்த படத்தை யார் தயாரிச்சிருப்பாங்கன்னா நம்ம ஜெமினி ப்ரொடக்ஷன் தான் தயாரிச்சிருப்பாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் ஹிந்தியில் தயாரிக்கப்பட்டது. அதில் ஹிந்தி படத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் நிறைய பேர் பாடியிருப்பாங்க. அப்படி பெண்களோடு சேர்ந்து ஒரு சின்ன சின்ன பிட்டு பாடுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு இவருக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்புமே அவர் சரியாக பயன்படுத்திக்கிட்டார். ஸோ இவர் ஃபஸ்ட்டு அவரோட குரலை பதிவு பண்ணது எந்த படத்தில் அப்படின்னா இந்த மிஸ்டர் சம்பத் அப்படிங்கிற படத்தில். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் டிஎம் சௌந்தரராஜன் அவர் தான் பின்னணி பாடிட்டு வந்தார். டிஎம் சௌந்தரராஜன் பின்னணி குரல் பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் அவருக்கு செட் ஆகலை. அதனால் அவருக்கு மட்டும், அதாவது ஜெமினி கணேசனுக்கு மட்டும் ஏஎம் ராஜா அப்படிங்கிறவர் பின்னணி பாடிட்டு வந்தார். ஒரு டைமுக்கு மேலே இதையும் மாற்றலாம்னு சொல்லிட்டு சில டேரக்டர்கள் ட்ரை பண்ணுறாங்க. அப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற படத்தில் இன்பம் பொங்கும் வெண்ணிலான்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் ஜெமினி கணேசன் தான் நடிச்சிருப்பார். இந்த பாட்டுக்கு மட்டும் நம்ம வேற யாராவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாஸ் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட அந்த வாய்ப்பு போகுதுங்க. அந்த பாடலை அவர் தான் பாடுறாரு. இவரோட குரலுக்கும் சரி அவரோட நடிப்புக்கும் சரி ரொம்ப சூப்பராக சிங்க் ஆகுது. அதாவது நம்ம ஸ்ரீனிவாஸ் அவருடைய குரலுக்கும் ஜெமினி கணேசன் அவர்களுடைய நடிப்புக்கும் ரொம்ப சூப்பராக செட் ஆகுது. அந்த பாடலுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து ஸ்ரீனிவாசன் பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் அவர்களுடைய பாடலுக்கு பின்னணி ரெகுலராக கொடுக்குறாரு. கப்பலோட்டிய தமிழன் படத்துலையுமே ஜெமினி கணேசனுக்கு இவர் பின்னணி பாடியிருப்பாருங்க. அந்த படத்துலையுமே பாடல்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஹிட் ஆயிருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காற்று வெளியிடே அப்படிங்கிற படத்தில் பாரதியாரோட வரிகள், கண்ணம்மா அப்படிங்கிற வரிகளை இவர் பாடியிருப்பார். அந்த பாட்டுமே அந்த சமயத்தில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. ஸ்ரீனிவாசோட சினிமா கரியரில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த பாடல் அப்படின்னா காலங்களில் அவள் வசந்தம் அப்படிங்கிற பாடல் தான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசனோட உண்மையான வாய்ஸே நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது. அதாவது ஸ்ரீனிவாசோட வாய்ஸ் தான் ஜெமினி கணேசனோட வாய்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் நம்பியிருந்தாங்க. அந்த அளவுக்கு இவரோட வாய்ஸும் சரி அவரோட நடிப்பும் சரி பர்ஃபெக்டாக சிங்க் ஆகிருக்கு. அதனால தான் மக்களுமே அந்த அளவுக்கு நினைச்சாங்க. அண்ட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேரக்டர்களும் சரி நிறைய தயாரிப்பாளர்களும் சரி ஜெமினி கணேசன் ஒரு படத்தில் நடிக்கிறார் அப்படின்னா ஏதாவது ஒரு பாட்டுக்காவது ஸ்ரீனிவாஸ் அவர்களை புக் பண்ணிடுவாங்க. காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படிங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருப்பாங்க. அதுவும் யாரோட படம் அப்படின்னா ஜெமினி கணேசன் அவருடைய படம் தான். ஹீரோயினுக்கு தாத்தாவா ஜெமினி கணேசன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சீன் வரும். ஜெமினி கணேசன் அவர்கள் தாத்தாவாக இருக்கிற கேரக்டரில் நான் அந்த காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்படி அவர் யோசிச்சு பார்க்கும்போது அவரோட ஆஸ்தான பாடகரான ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அவரே பார்த்தீங்கன்னா அந்த பாடலையும் பாடியிருப்பார். அந்த இடத்துல தான் இவர் நடிச்சிருப்பார். அந்த சீனுமே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் ரொம்ப சூப்பராக கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஜெமினி கணேசன் ஹீரோவாக இருந்த டைமில் அவருக்கு பின்னணி பாடினவர் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். இப்போ அவரோட பழைய வாழ்க்கையை யோசிச்சு பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது இவரே அந்த ஃப்ரேமில் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் சிவாஜி இவங்களுக்குமே பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பின்னணி பாடியிருக்காங்க. ஆனால் நிறைய படங்களுக்கு பாடினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. அதாவது ஜெமினி கணேசன் படங்களில் பாடின அளவுக்கு எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பின்னணி பாடலை. எம்ஜிஆருக்கு பார்த்தீங்கன்னா திருடாதே பாசம் அப்படிங்கிற படத்தில் இவர் பின்னணி பாடியிருக்காரு. அப்படி பாடினாலுமே மக்கள் எல்லாருக்குமே துண்டா தெரிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல வேற
வேற யாரோ பாடியிருக்காங்க, ரெகுலராக பாடுவாங்கல்ல நம்ம டிஎம் சௌந்தரராஜன், அவர் வந்து பாடல, வேற யாரோ பாடியிருக்காங்கிற மாதிரி மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. அதனால் எம்ஜிஆர் படங்களையும் சிவாஜி படங்களையும் எப்பயுமே அவர் தானப்பா பாடுவார், நம்ம டிஎம் சௌந்தரராஜன் அவர் தானப்பா பாடுவார், அவரே பாடட்டும்பா, இதை வந்து மக்கள் கண்டுபிடிச்சிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் கொஞ்சம் அவைவாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல டாக் இருந்தது. ஸோ ஒரு 2-3 படங்களில் மட்டும் பாடினாங்க, திரும்பவும் வந்து டிஎம் சௌந்தரராஜன் அவங்களே பாட வச்சுட்டாங்க எம்ஜிஆர் படங்களுக்கும் சிவாஜி படங்களுக்கும். கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் இருக்கார் இல்லையா, அவரோட படங்களில் கிட்டத்தட்ட 180 படங்களில் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அவருக்கு பின்னணி பாடியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த சமயத்தில் கன்னடத்தில் அவருக்குமே ஒரு ஆஸ்தான ஒரு பாடகராக இருந்திருக்காரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள். ஆனாலுமே அந்த சமயத்தில் சில மனக்கசப்பு அவங்க 2 பேத்துக்குள்ளே ஏற்பட்டிருக்கு. அதனால் ராஜ்குமார் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனிமேல் என் படத்துக்கு வந்து பி ஸ்ரீனிவாசோட குரலே தேவையில்லை, என்னோட பாடலுக்கு நானே பின்னணி பாடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி இருந்தாலுமே நம்ம பி ஸ்ரீனிவாஸ் என்ன சொன்னார்னா, கன்னட சூப்பர் ஸ்டார் இருக்கார் இல்லையா ராஜ்குமார் அவர்கள், அவர் வந்து சிறந்த பாடகர், அவரோட குரல் வந்து ரொம்ப கம்பீரமாகவே இருக்குது, என்னை விட அவரோட குரல் அவருக்கு ரொம்ப பொருத்தமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாராட்டி இருக்காரு ஒரு சில சமயத்தில். கிட்டத்தட்ட பிபி ஸ்ரீனிவாஸ் 12 மொழிகளில் 1000க்கும் மேலே பாடல்கள் பாடியிருக்காங்க. ஊமை விழிகள் அப்படிங்கிற படத்தில் தோல்வி நிலையென நினைத்தால் அப்படிங்கிற பாடல் பாடியிருப்பாங்க. இப்போ வரைக்குமே அந்த பாடல் வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் கூட ரொம்ப லோவாக இருக்கிற டைமில் இந்த பாடலை கேட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு பூஸ்ட் ஆகிடுவாங்க, எந்திரிச்சு வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரலில் பாடியிருப்பார் நம்ம பிபி ஸ்ரீனிவாஸ். இப்போ இருக்கிற மக்களுக்குமே அந்த பாடல் வந்து நிச்சயமாக பிடிக்கும். அவர் பாடின நிறைய பாடல்கள் வந்து இப்போ இருக்க மக்களுக்குமே பிடிக்கும். அண்ட் இவர் கடைசியாக பாடின படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்வராகவன் டைரக்ஷனில் 1000ல் ஒருவன் அப்படிங்கிற படத்தில் தான் இவர் வந்து பாடல் பாடியிருப்பார். அதுதான் பார்த்தீங்கன்னா இவர் கடைசியாக பாடின படம். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, பிபி ஸ்ரீனிவாஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து தமிழ், மலையாளம், ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு, உருது, இங்கிலீஷ்னு கிட்டத்தட்ட 8 மொழியில் பார்த்தீங்கன்னா 1,00,000க்கும் மேலே கவிதைகள் வந்து எழுதியிருக்காருங்க. இவர் வந்து 2 பாடல்கள் உருது மொழியில் எழுதியிருக்காரு. அந்த பாடலுக்கு இளையராஜாவே இசையமைச்சிருக்கிறாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் ஏதாவது ஒரு விழாவில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டார் அப்படின்னா அந்த விழாவோட முடிவில் அந்த விழாவை பற்றி ஒரு பாடல் ஒன்று எழுதி அந்த விழாவிலே கடைசியாக அவர் வந்து பாடுவார். அப்படி பாடி தான் அந்த விழாவே என் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே அவர் வந்து சொல்லிடுவார். இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நபராக இருந்திருக்காரு பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட கல்யாண நாள், பிறந்த நாள், இந்த மாதிரி சிறப்பான நாள் ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சவர் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு கவிதை வந்து எழுதி அனுப்பிடுவாராம். நிலாவில் மனிதனோட காலடி பட்டதுமே இவர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒரு பாடல் எழுதுறாருங்க. அந்த பாடல் எழுதுனது மட்டும் இல்லாமல் பாடவும் செய்கிறாரு. யாரோட அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜானகி அம்மா அவங்களோட தான் இவர் சேர்ந்து அந்த பாடலை பாடுறாரு. அந்த பாடலை கேசட் மூலிமா ரிலீஸ் பண்ணுறாருங்க. அப்படி ரிலீஸ் பண்ண பாடல் அமெரிக்கா வரைக்குமே ட்ரெண்ட் ஆகுது. அந்த ஒரு சமயத்திலே அந்த பாடலை லிட்டரலாக அமெரிக்க அதிபருமே கேட்டார் அப்படின்னு அந்த சமயத்தில் ஒரு தகவல் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிலாவில் தரையிறங்குன்னு அந்த ஆம்ஸ்ட்ராங் இருக்கார் இல்லையா, அவருக்கு எப்படியாவது வாழ்த்து சொல்லணும்னு சொல்லிட்டு இவர் யாரையெல்லாம் மீட் பண்ணுறாரோ அவர் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிட்டே இருப்பாராம். முடிஞ்ச அளவுக்கு அவரை நான் பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லிடணும்பா, அவர்கிட்ட நான் ஒரு பாடல் பாடி காட்டணும்பா, நான் அவருக்காக ஒரு பாடல் எழுதி வச்சிருக்கேன்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்கிட்ட இதை வந்து சொல்லியிருக்காராம். அது வந்து கடைசி வரைக்கும் நடக்காமலே போயிடுச்சு. இவர் வந்து சினிமா பாடல்கள், கவிதைகள் மட்டும் எழுதலைங்க, நிறைய பக்தி பாடல்களும் பாடியிருக்காங்க, ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. இவரோட சினிமா ஆர்வத்தை பாராட்டி சினிமாவை காட்டிய தொண்டையும் நிறைய விஷயத்தை ஞாபகம் வச்சு தமிழக அரசு பார்த்தீங்கன்னா கலைமாமணி விருதுமே இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிபி ஸ்ரீனிவாஸுக்கு பார்த்தீங்கன்னா பேனாக்கள் மேலே அதிகமாக ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்ததுங்க. நார்மலாகவே கவிதை எழுதுறாங்க அப்படின்னா பேனாக்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான பேனாக்களை கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படி கலெக்ட் பண்ணாலுமே நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் வச்சுருப்போம், நம்ம வீட்டில் வச்சுருப்போம். ஆனால் இவரோட பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கிட்டத்தட்ட 5-6 பேனாக்கள் இருந்துகிட்டே இருக்கும். அது ப்ளூ பென் ஆகட்டும், பிளாக் பென் ஆகட்டும், அது என்ன நிறம் பேனாவாக இருக்கட்டும், பேனா அப்படிங்கிறது அவரோட பேக்கெட்டில் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அவர் யாரையாவது பார்க்குறாரு, அவருக்கு யாரையாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா இமீடியட்டாக பேக்கெட்லேருந்து ஒரு பேனா எடுத்து கொடுத்துருவாருங்க. அவருக்கு ஒரு அன்பளிப்பாக இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாருங்க. இந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அந்த பேனாவை தாண்டி தொப்பி மேலேயும் இவருக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கு. நிறைய பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான தொப்பி வந்து வச்சுருப்பார். நிறைய டைம் அவரை பார்க்கும்போது தொப்பி வந்து அவர் அணிஞ்சிட்டே இருப்பார். அண்ட் ஸ்ரீனிவாசனுடைய அம்மாவான சேஷகிரி அம்மாள் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்வத்தில் பாடல்கள் மேலே ஆர்வம் இருந்தது இல்லையா, ஆனால் இவங்களால பெரிய இடத்துக்கு போக முடியல. இப்போ இவருடைய மகனும் பாடல் மேலே ஆர்வமாக இருக்காங்க, அதாவது இசைத்துறையில் ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே இவரோட மகன் வந்து சினிமாவில் பெரிய ஆளாக வருவாரா, இசைத்துறையில் பெரிய ஆளாக வருவாரான்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா பெரிய பிரபலமான ஜோசியர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. இவரோட பையனும் இந்த சேஷாத்திரி அம்மாவும் போகிறாங்க. அப்படி போகும்போது அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் மகன் சினிமா பக்கம் திரும்ப கூட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிடுறாரு. உடனே பார்த்தீங்கன்னா இவரோட அம்மா, அதாவது சேஷகிரி அம்மா பார்த்தீங்கன்னா கவலையாகிறாங்க. பையன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கானே, இப்போ வந்து இவங்க இப்படி சொல்கிறாங்களே, இவர் சொல்கிறது வேறு கண்டிப்பாக பழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலையாகிறாங்க. அந்த சமயத்தில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசாக இருந்தால் நம்ம
ஸ்ரீனிவாஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜோசியக்காரர்கிட்டே கேட்டிருக்காரு, நீங்கள் சொல்கிற ஜோசியம் வந்து எல்லாருக்குமே பழிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக 80% பேருக்கு நான் சொல்கிற ஜோசியம் பழிக்கும், விஷயத்திலையும் பழிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இமீடியட்டாக அந்த சின்ன வயசுலையும் நம்ம ஸ்ரீனிவாஸ் அவர்கள் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, என் விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது பழிக்காது, என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்களே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன வயசுலையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஜோசியக்காரர்கிட்ட சொல்லியிருக்காரு. அண்ட் பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். ஆனால் அந்த சின்ன வயசுலேயே ஜோசியர் சொன்ன ஒரு விஷயத்தை பொய்யாக்கி அவ்வளோ பெரிய பிரபலமான நபராக இசைத்துறையில் வந்திருக்காரு நம்ம ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சின்ன வயசுலேயே அவரோட டிட்டர்மினேஷன் அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு போல்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறதும், அவருடைய அம்மா அந்த இடத்துல கவலைப்பட்டது அப்படியே கட் பண்ண இங்கே இவர் இவ்வளோ பெரிய மனிதர் ஆயிட்டார் அப்படிங்கிறது, இந்த ரெண்டு விஷயமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்கறதுக்கு புதுசாகவும் இருந்தது அண்ட் அற்புதமாகவும் இருந்தது. இவரை வந்து நம்ம பிபி ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் பிபி அப்படிங்கிறது இவரோட அப்பாவோட பேர்லாம் இல்லைங்க, பிரதிவாதி பயங்கரம் அப்படிங்கிற பட்டத்தை தான் சுருக்கி பிபி ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வைணவத்தில் பெரியார்களுக்கு வந்து இந்த பட்டம் வந்து கொடுப்பாங்க. அதுவும் சாதாரணமாக இல்லைங்க, வாதத்தில் ரொம்ப சிறந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு குலத்தில் பிரதிவாதி பயங்கரம் அப்படிங்கிற பட்டம் கொடுப்பாங்க. என்னதான் இவர் வந்து ஆந்திராவில் பிறந்திருந்தாலுமே தமிழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாத திறமையோடு இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பாடல்களுமே பாடியிருக்காரு. முக்கியமாக இந்த ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்லோகங்கள் எழுதுறது, தோத்திரங்கள் எழுதுறது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணதால் வைணவ சமயத்திலே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த பிரதிவாதி பயங்கரம் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காங்க. அது பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த வைணவ சமயத்தில் எல்லாருக்குமே குடும்ப பேர் அமைஞ்சது. அந்த சமயத்தில் இவருக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த பட்டம் எதுக்காக கொடுக்கணுமோ எதுக்காக வழங்கப்படணுமோ அதுக்காக வழங்கப்பட்டது இவருக்கு தான், பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு தான். சென்னையில் அண்ணா சாலையில் உட்லாண்ட்ஸ் டிரைவின் ஹோட்டல் அப்படிங்கிறது இருந்தது. இப்போவுமே நிறைய பேருக்கு தெரியும். இப்போ அந்த இடத்துல இல்லை அப்படின்னாலும் அந்த ஹோட்டல் வந்து பிரபலமான ஹோட்டல் தான். அந்த ஹோட்டலுக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நெருங்கின தொடர்பு, ஒரு நெருங்கின பந்தமே இருந்ததுங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஹோட்டலில் இருக்க ஊழியர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கும் இருக்கும் சிறப்பான ஒரு பந்தம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட கடைசி காலமான ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே சாயங்காலம் 4 மணிக்கு அவர் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு உட்காந்துருவாராம். என்ன வேணும் அப்படிங்கிறத வாயத்தை வந்து சொல்ல மாட்டாராம். ஆனாலுமே அங்கே இருக்க ஒரு ஊழியர் வந்து இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுப்பாராம். அந்த தண்ணியை அவர் வந்து குடிச்சிடுவாராம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காஃபி எடுத்துகிட்டு வந்து வைப்பாராம். அப்படி காஃபி எடுத்துகிட்டு வந்து வச்சாலுமே மேரிகோல்டு பிஸ்கெட்டை தொட்டு அந்த காஃபியை சாப்பிட்டு இவர் கொண்டு வந்த பேப்பரை எடுத்துகிட்டு விரித்து உட்காந்துருவாராம். அப்படி உட்காந்து ரொம்ப நேரம் அந்த பேப்பரை வந்து படிப்பாராம். அப்படி படிச்சுட்டு அந்த பேப்பர்லேருந்து இவர் வந்து எழுத ஆரம்பிப்பாராம். கிட்டத்தட்ட டெய்லியுமே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் அந்த உட்லாண்ட்ஸ் ஹோட்டலில் வந்து இவர் வந்து செலவழிப்பாராம். அவரோட கடைசி காலமும் இந்த மாதிரி தான் இருந்தது. பல மொழிகளில் இசைத்துறையில் சிறப்பாக விளங்கின பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் 83 வயசில் நம்ம விட்டு மறைஞ்சாருங்க. இவருடைய தமிழ் உச்சரிப்பும் சரி, கவிதைகளும் சரி, முக்கியமாக ஜெமினி கணேசனுக்கு இவர் கொடுத்த பின்னணி பாடல்களும் சரி, மக்கள் கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது நிசப்தனமான உண்மை. இன்னொரு பயோடேட்டா நிகழ்ச்சியில் இன்னொரு பிரபலத்தோட வரலாறோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.